வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா ஃபைனான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி, அதாவது நிதி வெளிப்படைத்தன்மை. நம்ம உறவை இன்னும் வலுப்படுத்த இது எவ்வளவு அவசியம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய எல்லா ஃபினான்ஷியல் டீடைல்ஸும் உங்க பார்ட்னருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில் தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட ஆணி வேறு. பாருங்க, இதுதான் நிஜமான பிரச்சனை. நிறைய குடும்பங்கள்ல கணவனோ மனைவியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, செஞ்ச முதலீடுகளை சில ரகசியங்களால மறைச்சிடுறாங்க. கடைசில என்ன ஆகுது? யாருக்காக இதெல்லாம் செஞ்சோமோ அவங்களுக்கே அது போய் சேராம வீணாயிடுது. இது எவ்வளவு பெரிய இழப்பு இல்லையா? ஆனா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. பண விஷயத்த பத்தி பேசுறதுங்கிறது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றதுக்காக இல்ல. அதுக்கு பதிலா அது ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம்ங்கிற உணர்வை கொடுக்குது. அதுக்கும் மேல நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பான அஸ்திவாரத்தை போடுது. சரி, அப்போ வெளிப்படையா இருக்கிறதுனா என்னென்ன விஷயங்களை பகிர்ந்துக்கணும், அதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் வேணும் இல்லையா? அதுதான் இந்த 5 முக்கியமான விஷயங்கள். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதலாவதா, ஒரு முழுமையான பார்வை. நம்மளோட ஒட்டுமொத்த பண நிலவரம் என்னங்கிற ஒரு தெளிவான சித்திரம். ஒரு உறவுல வெளிப்படையா இருக்கணும்னா மொதப்படி நமக்கே நம்மள பத்தி முழுசா தெரியணும். நம்மளோட உண்மையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்ம துணைக்கிட்ட சரியா சொல்ல முடியும். அதுதான் இந்த முதல் பாயிண்ட். அதாவது உங்ககிட்ட என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, வீடு நிலம்னு எதுவா இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்கு, ஹோம் லோன் கார் லோன்னு எவ்வளவு பாக்கி இருக்கு, உங்க சேமிப்புகள் முதலீடுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய உண்மையான நிகர மதிப்பு என்னன்னு உங்க பார்ட்னர் கிட்ட தெளிவா சொல்லணும். இந்த ஒரு முழுமையான படம் கிடைச்சா மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்க முடியும். அடுத்து 2வது விஷயம், நம்மளோட அன்றாட பணப்புழக்கம். சிம்பிளா சொல்லணும்னா மாசம் பணம் எங்க போகுது, எங்கேருந்து வருதுங்கிற கணக்கு. பெரிய சொத்து கணக்கு மட்டும் முக்கியம் இல்ல. மாசம் நம்ம கைக்கு வர்ற சம்பளம், வருமானம் எப்படி செலவாகுதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இத பத்தி வெளிப்படையா பேசினா மட்டும்தான் ஒரு குடும்பமா நம்ம சரியா பட்ஜெட் போட்டு தேவையில்லாத செலவுகளை குறைச்சு சேமிக்க முடியும். உதாரணத்துக்கு வீட்டு லோன், கார் லோன் இஎம்ஐல ஆரம்பிச்சு கரண்ட் பில், தண்ணி பில், ஏன் நாம மாசம் கட்டுற இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரைக்கும் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உங்க துணையோட பகிர்ந்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பண விஷயத்துல இது சின்ன விஷயம், அது பெரிய விஷயம்னு எதுவுமே கிடையாது. இப்போ மூணாவது முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். இது நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறத பத்தினது. நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்க 2 முக்கியமான கருவிகள் இருக்கு. ஒன்னு இன்சூரன்ஸ், இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது ரெண்டும் வேற, ஆனா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இன்சூரன்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதிர்பாராத விஷயங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. ஆனா முதலீடுங்கிறது நம்ம பணத்தை நமக்காக வேலை செய்ய வச்சு நம்ம செல்வத்தை வளர்க்குற ஒரு வழி. ரெண்டும் வேற நோக்கத்துக்காக இருந்தாலும் ரெண்டுத்தோட விவரங்களையும் நம்ம கண்டிப்பா பகிர்ந்துக்கணும். இந்த ஒரு வரி எவ்வளவு உண்மையானது பாருங்க. நீங்க கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா அந்த விஷயம் உங்க குடும்பத்துக்கு தெரியலனா என்ன ஆகும்? தேவைப்படுற நேரத்துல அதை பயன்படுத்தவே முடியாது. அப்போ அந்த பாலிசி இருந்தும் வீண்டுதானே. அதனால நீங்க என்னென்ன இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க, அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு, அதுக்கு மேல ரொம்ப முக்கியமா அந்த பாலிசியில யார் நாமினியா இருக்காங்கன்றத உங்க துணை கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு அவசர நேரத்துல இந்த ஒரு சின்ன தகவல் தான் உங்க குடும்பத்தையே காப்பாத்த போகுது. அடுத்து 4வது முக்கியமான புள்ளி. இது நம்ம பணத்தை எப்படி பெருக்குறோங்கிறத பத்தினது. முதலீடுங்கிறது ஒரு நீண்ட கால பயணம். அந்த பயணத்துல கணவன் மனைவி 2 பேருமே ஒரே திசையில போறது ரொம்ப முக்கியம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸை பகிர்ந்துக்கும் போது உங்க 2 பேரோட நிதி இலக்குகளும் ஒரே மாதிரி இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கலாம். நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க, உங்களோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்க போர்ட்ஃபோலியோல என்னென்ன இருக்கு, மாசம் கட்டுற ஆர்டி எஸ்ஐபி தவணைகள் எவ்வளவு, இந்த மாதிரி எல்லா விவரத்தையும் பகிர்ந்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க துணை தவிக்க கூடாது. அந்த நிதி நிர்வாகத்தை அவங்க நம்பிக்கையோட கையாளணும். கடைசியா 5வது விஷயம், இது நம்மளோட ரொம்ப நீண்ட கால எதிர்காலத்தை பத்தினது. நம்மளோட நீண்ட கால இலக்குகளை பத்தி பேசுறது, குறிப்பா நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ பத்தி ஷேர் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா அது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சீக்கிரமாவே ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சா அது உங்களுடைய தனிப்பட்ட கனவா மட்டும் இருக்க முடியாது. அந்த கனவுல உங்க துணைக்கும் ஒரு பங்கு இருக்கு. அது அவங்க கிட்ட சொன்னாதான் 2 பேரும் சேர்ந்து அதுக்கேத்த மாதிரி குடும்ப வருமானத்தை திட்டமிட முடியும். அப்போதான் அந்த கனவு ஒரு குடும்பத்தோடு கூட்டு இலக்கா மாறும். சரி, இப்போ இந்த 5 விஷயங்களையும் நாம வெளிப்படையா பகிர்ந்துக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும்.
இந்த நிதி வெளிப்படைத்தன்மைங்கிறது வெறும் பணம் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு கணவன் மனைவிக்கிடையில ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பாலத்தை கட்டுது. அந்த நம்பிக்கை தான் உங்க குடும்பத்துக்கு உண்மையான பாதுகாப்பையும் மன நிம்மதியும் கொடுக்கும். அப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட கேக்குற ஒரே கேள்வி இதுதான். உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்த இன்னைக்கு நீங்க உங்க துணைகிட்ட என்ன உரையாடலா ஆரம்பிக்க போறீங்க? யோசிங்க, செயல்படுங்க.